கதிரவன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேயர்களே, நம்ம இன்னைக்கு விலாகில் திண்டுக்கல்ல ரவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய மப்பகோ கேம் சென்டரை பற்றி பார்க்க போகிறோம். திண்டுக்கல் ரவுண்ட் ரோட்டில் நம்ம டெம்டேஷனுக்கு பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாரத் பெட்ரோல் பங்குக்கு எதிரில் இருக்கிறது இந்த மப்பகோ கேம் சென்டர். இங்கே நிறைய குழந்தைகள்லாம் நிறைய கம்ப்யூட்டர் கேம்லாம் ஆடிட்டுருக்காங்க. அந்த மப்பகோ கேம் சென்டரை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ரவுண்ட் ரோட்டோட ஒரு அழகான காட்சி. திண்டுக்கல்ல ஒரு முக்கியமான இடமா இருக்கக்கூடிய ரவுண்ட் ரோடு. அந்த ரவுண்ட் ரோட்டில் விஜயன் பேக்கரி, அதுக்கு பக்கத்தில் டெம்டேஷனுக்கு பக்கத்தில் அந்த ரியல் சூப்பர் மார்க்கெட் மாடியில் தான் மப்பகோ கேம் சென்டர் இருக்குது. அந்த கேம் சென்டரை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. நேயர்களே, திண்டுக்கல்லை பொறுத்த அளவுக்கு பொழுதுபோக்கு வசதிகள் அவ்வளவா இல்லாத ஒரு ஊர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கிடையாது, ஒரு நல்ல ஒரு பார்க்கு கிடையாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு என்டர்டெய்னிங்க்கு என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு சூழலில் நம்முடைய திண்டுக்கல் ரவுண்ட் ரோட்டில் மப்பகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் சென்டர் கடை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே ஒரு சூப்பரான ஒரு கேமிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ஆரம்பித்த கோபால் அவர்களை இப்போ நம்ம சந்திப்போம். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. எப்படி இந்த மாதிரியான ஒரு கேமிங் சென்டரை திண்டுக்கல்ல ஆரம்பிக்கணுங்கிற ஒரு நோக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது? சார், சின்ன வயசுலேருந்து கேமிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம வெளியே சென்னை, மும்பை, இல்லை துபாய் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறப்போ இந்த மாதிரி கேமிங் சென்டர் இருக்குது. இதில் குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. திண்டுக்கல் நீங்கள் சொன்ன மாதிரி பொதுவாகவே அந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாத ஒரு ஊர் தான். அதனால் இந்த ப்ரீமியம் கேமிங், இந்த பிசி இருக்க எல்லா வசதியும் இருக்க கேமிங் சென்டர் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது ரொம்ப நாள் கழித்து என்னோடய ஆசை நிறைவேறிருக்கு. எத்தனை நாள் ஆச்சு இந்த சென்டர் ஆரம்பிச்சு? கேமிங் சென்டர் ஆச்சு எவ்வளோ நாள் ஆகுது? சென்டர் ஆரம்பித்து 3 மாதம் ஆகுதுங்க சார். 3 மாதம் ஆச்சு ஒரு சென்டர் ஆரம்பிச்சு. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ரவுண்ட் ரோட்டில் டெம்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்டேஷன் பக்கத்தில் விஜயன் பேக்கரி, டெம்டேஷன் அதுக்கு பக்கத்தில் மாடியில் இருக்குது. அங்கே மாடியில் மப்பகோ அப்படிங்கிற பேரில் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல குழந்தைகளை வரவேற்று, உண்மையிலேயே அந்த குழந்தைகளை பெரியவங்க அளவுக்கு வரவேற்று உபசரிக்கிறத பார்க்கும்போதே எனக்கு இவங்களை பற்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பாக அதனால தான் இன்றைக்கி அவங்கள்ட்ட நான் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கேன். கோபாலுடைய நல்ல உள்ளத்துக்கு நிச்சயமாக இந்த தொழில் நல்லா இருக்கும். இன்னும் என்னெல்லாம் அந்த கேமிங் இதில் வச்சுருக்கீங்க நீங்கள்? குழந்தைங்களுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. ஸோ வீடியோவில் வர்றதை பார்த்து குழந்தைங்க டான்ஸ் ஆடுறது அதை ரெக்கார்ட் பண்ணும், அந்த மாதிரி இருக்குது. கார் ரேஸு. ஸோ குழந்தைங்க கேமிங் ஏற்கனவே விளையாண்டு பரிச்சயம் இல்லாத குழந்தைங்க கூட இந்த காரு, இந்த டான்ஸு அந்த மாதிரி இதில் ஈஸியாக விளையாட முடியுது. மற்றபடி எல்லா எக்ஸ்பாக்ஸ், ப்ளே ஸ்டேஷன், வர்ச்சுவல் ரியாலிட்டி, ப்ரீமியம் பிசி கேமிங் எல்லாமே வச்சுருக்கோம். எல்லாம் கேம் நல்லா விளையாட தெரிஞ்சவங்க, ஹார்ட் கோர் பிளேயர்ஸ் அவங்க விளையாடுறதுக்கும் இருக்குது. விளையாடவே தெரியாதவங்க விளையாடுற மாதிரி ஒரு டான்ஸு, ஒரு இது சும்மா என்ஜாய் பண்ணுற ஃபன்காக விளையாடுறதுக்கும் இருக்குது. எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்க இதில் விளையாடலாம்? 5-6 வயசு குழந்தைங்கள்லேருந்து அடுத்து எவ்வளோ வயசு வேணாலும் விளையாடலாம். எவ்வளோ வேணாலும் விளையாடலாம். சரி, இப்போ இந்த வர்றாங்க இல்லையா, இந்த குழந்தைகள் நிறைய வர்றாங்கல்ல, அவங்க எந்த கேம் ரொம்ப விரும்பி விளையாடுறாங்க? கார் ரேஸ் தான் சார். ஏன்னா கேம் விளையாட தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாமே ஈஸியாக விளையாட முடியுது. அதனால் இந்த கார் ரேஸ் தான் ரொம்ப விளையாடுறாங்க, அதிகமாக விளையாடுறாங்க. அப்புறம் அந்த விஆர் கேம்ஸ்னு சொல்கிறாங்களா, அதுக்கு எது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எது இருக்கா? ஒரு 6-7 ஏஜ்லேருந்து விளையாடலாம் சார். பெரிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, 6லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம் அவங்க. 6-7 அது மாதிரி நிறைய கேம்ஸ் இங்கே இருக்குது. அவர் சொன்ன மாதிரி விஆர் கேம்ஸ், விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஏதோ நம்மளே அந்த இடத்துக்கு போயிட்ட மாதிரி இருக்கும். நிறைய தெரியாத குழந்தைகளுக்கு சொல்கிறேன், அந்த சூழல்லையே நம்ம வாழ்கிற மாதிரியான ஒரு கேம் அப்படிலாம் இருக்குது. அதே மாதிரி ஜிடிஏ கேமில் அந்த காலத்தில் வந்தது, அது கூட இன்றைக்கி இருக்குது. இன்னைக்கு இந்த தம்பியெல்லாம் பாருங்களேன், அருமையாக விளாண்டுட்ருக்கான். பாருங்கள், போட்டு கார் கலரெல்லாம் மாற்றி, அவனுக்கு பிடிச்ச கலரெல்லாம் மாற்றி ரொம்ப அழகாக விளாண்டுட்ருக்கான். உண்மையிலேயே நம்ம குழந்தைகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். எந்த நாடு குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுக்குதோ அந்த நாடு தான் முன்னேற்றம் அடைஞ்ச நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாட்டில் இன்றைக்கி இருக்க பார்த்திங்கன்னா
உண்மையிலே இந்த கொரோனா காலகட்டத்தில் இங்கே எல்லாம் வந்திருக்க எல்லாமே அந்த மாஸ்கெல்லாம் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். எல்லா குழந்தைகளும் வந்திருக்கக்கூடிய அங்கங்கே அந்த சோசியல் இடைவெளியை விட்டு எல்லாமே அப்படி இப்படி மாஸ்கெல்லாம் போட்டிருக்க பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்க பாதுகாத்துக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய அந்த சுதந்திரத்தை நம்ம பறிச்சிட்டோமோ அப்படின்னு தோணுது. அந்த சுதந்திரம் இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலமாக அந்த குழந்தைகள் சுதந்திரம் இழந்து போயிருக்காங்க. நிறைய குழந்தைகள் உண்மையிலே அந்த விளையாட்டு மனப்பான்மையே இல்லாமல் ஏதோ ஒரு செல்லை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து விளையாடுறதுக்கு, நீ செல்லெல்லாம் தொடக்கூடாது, அரை மணி நேரம் 1 மணி நேரம் இங்கே வந்து விளாண்டு வா அப்படின்னு சொன்னால் போதும், அவங்களுக்கு மனசு நிறைவாக இருக்கும். கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு நான் சொன்ன மாதிரி குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுக்கிற நாடு தான் உலகத்தோட மிகச்சிறந்த நாடு. நம்முடைய இந்திய திருநாடும் உலகின் மிகச்சிறந்த திருநாடாக வரும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. ஏன்னா கோபால் மாதிரி இளைஞர்கள்லாம் அந்த குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான வழிகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை உங்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், நல்ல விஷயங்கள் எதில் வேணாலும் ஈடுபடுங்க, கெட்ட விஷயம் எதாக இருந்தாலும் தூரமாக இருங்க. அதுதான் நமக்கு நல்லது. நல்ல விஷயங்களை கற்றுக்குங்க, கெட்ட விஷயங்களை தூர போடுங்க. நிச்சயமாக ஒரு குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு என்டர்டெய்னிங்காக இந்த சென்டர் இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகம் இல்லை. அவரையும் அவர் சார்ந்த இந்த நிறுவனத்தையும் வாழ்த்துவோம். மப்பகோ அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிறுவனத்தை இங்கே ஆரம்பிச்சிருக்கிறார். அதுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் கதிரவன் டிவி சார்பாக. நண்பர்களே, நம்ம இப்போ திண்டுக்கல் ரவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய மப்பகோ அப்படிங்கிற கேம் சென்டருக்கு வந்திருக்கோம். நிறைய குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளோட நம்ம கதிரவன் டிவியோட ஹீரோ குங்ஃபு பாண்டா இங்கே வந்திருக்காரு. அவரை கேட்போம் இந்த கேமில் எப்படி இருக்கு. வாங்க. வணக்கம் குங்ஃபு பாண்டா. வணக்கம். வணக்கம். அவங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம். எப்படி இருக்கு இந்த கேமெல்லாம்? சூப்பராக இருக்கு. என்ன கேம் ஆடிட்டு இருக்கீங்க? இப்போ ரேஸ் கேம் தான் விளாண்டுட்டு இருக்கேன். ரேஸ் கேம் விளாட்றீங்களா? எப்படி நீங்கள் கார் ஓட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? இல்லை, ஓடினதில்ல. அங்கே பாருங்க, கேமரா பாருங்க. அப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரியும். இந்த பாருங்களேன், நம்ம தண்ணிக்குள்ளே பயங்கரமாக பெல்லி டான்ஸ்லாம் அண்ணன் குங்ஃபு பாண்டா இங்கே வந்து ஆடிட்டு இருக்காரு. கதிரவன் டிவி நேயர்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய். இது மாதிரி குழந்தைகளோட சந்தோஷம் நிச்சயமாக இங்கே முழுக்க இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 1 ஹவர் வீக்லி 1 ஹவர் இங்கே வந்து ஆடிட்டாங்கன்னா போதும். அந்த ஒரு வாரம் முழுக்க அவங்க வந்து செல்லை தொடாமல் வைக்கலாம். இந்த காலத்தில் வந்து கிளாஸஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. அது போக மற்ற நேரங்களில் அவங்கள படிக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரியான கேம் சென்டர்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த 1 ஹவர் அவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு வாரம் முழுக்க அந்த மகிழ்ச்சி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளை இங்கே கூட்டு வரலாம். சின்ன குழந்தைகள் ரொம்ப விரும்பி இந்த காலத்தில் விளையாடக்கூடிய எல்லா கேமும் இருக்குது. வீடியோ கேம்லேருந்து எல்லா கேமும் இங்கே இருக்குது. இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களை கேட்டால் தெரியும். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். கெவின். கெவின், உங்கள் பேர் கெவின். எங்கேருந்து வரீங்க கெவின்? திண்டுக்கல். இங்கே தான். திண்டுக்கல்லேருந்து வரீங்க. இந்த கேம் சென்டர் வந்து புதுசாக வந்திருக்கு. எப்படி இருக்குது உங்களுக்கு இது? இங்கே வந்த பின்னாடி உங்களுக்கு எப்படி இருக்குது உங்கள் மனசுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மோஸ்ட்லி மதுரையில் தான் நான் இப்படி விளாண்டுருக்கேன். திண்டுக்கல்லில் இங்கே நான் அப்படி எதுவும் பார்த்ததில்ல. கேம் சென்டர் வந்து நாங்கள் எங்களால் இது அஃபோர்ட் பண்ண முடியலனாலும் இங்கே வந்து எங்களால் விளாட முடியுது. அது ரொம்ப ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்காது? அஃபோர்டபுளாக இருக்கா? காஸ்ட் எப்படி இருக்குது? கண்டிப்பாக அஃபோர்டபுளாக தான் இருக்குது. 1 ஹவருக்கு 80 rupees சொல்கிறேங்க. இது கண்டிப்பாக அஃபோர்டபுள் தான். நாங்கள் என்ஜாய் பண்ணி விளாண்டுட்ருக்கோம். என்ன மாதிரி கேம்லாம் இங்கே விளாடுவீங்க? FIFA, PS4 தான் மோஸ்ட்லி. எல்லாமே PS4 தான் விளாடுவோம். அப்புறம் மேபி அங்கே பிசியில் சம்டைம்ஸ் ஃபோர்ட்நைட் விளாடுறது எல்லாமே இருக்குது. விஆர் கேம்லாம் ஆடிருக்கீங்களா? இல்லை, விஆர் கேம் ஆடல. இனிமேல் தான் ஆடணும். FIFA தான் நான் ரொம்ப இது பண்ணி ஆடுவேன். 2 பேரும் ஆடிட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ. தம்பி, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பிரணவ். பிரணவ், எங்கேருந்து வரீங்க? இங்கே தான் திண்டுக்கல். திண்டுக்கல்ல எந்த பகுதி? MSP டீச்சர்ஸ் காலனி. டீச்சர்ஸ் காலனிலேருந்து வரீங்க. எத்தனை நாளாக இங்கே வந்துட்டு இருக்கீங்க?
நான் லாஸ்ட் வீக் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம், இப்போ திருப்பி வந்திருக்கேன், நல்லா இருக்குன்றதுனால. உங்கள் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வரும்போது எப்படி இருக்குது? ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. எல்லோரும் வந்து ஜாலியாக வந்து விளாண்டுட்டு போகிறதுக்கு நல்ல இடமா இருக்குது. நல்லா இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி திண்டுக்கல்ல இந்த மாதிரி ஒரு இடம் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி இடம் பார்த்தல, ஆனால் இந்த மாதிரி ப்ளே ஸ்டேஷன் நிறையா இருக்கும், அங்கெல்லாம் சரியாக உட்கார முடியாமல் சேர் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இது இருக்காது. இங்கே ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்குது, நல்லா உட்காந்து ஜாலியாக விளாட முடியுது எல்லாரும் கூடயும். அதனால் இந்த இடம் நல்லாயிருக்கு. மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கு. குட், தேங்க்யூ. உண்மையிலேயே பிரணவ் சொல்கிற மாதிரி இங்கே வந்து மற்ற இடங்களுக்கு இங்கேக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பிரணவ். உண்மையிலேயே நாங்கள் உள்ளே என்ட்ரு பண்ணும்போதே அதை வந்து ஃபீல் பண்ணோம். நிறைய பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கான சூழல் நல்லா இருக்குது. இங்கே சுற்றுச்சூழல்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான நல்ல காத்தோட்டம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க உட்கார்றதுக்கான சோஃபாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. சோஃபா, அதே மாதிரி சேர்ஸு, ரொம்ப ரோலிங் சேர்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக இவங்க இந்த கேம் சென்டரை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோபால், நிச்சயமாக அவங்கள பாராட்டணும். இங்கே ஒரு பாப்பா ஏதோ சோள கொல்ல பொம்மை மாதிரி நின்றுட்டு கையை காலை உதறிக்கிட்டு இருக்கு. என்ன விளையாடுறாங்கன்னு கேட்போம். வணக்கம் பாப்பா, என்ன செஞ்சிட்ருக்கீங்க? கையை காலை ஆட்டுறதா எங்களுக்கு தெரியுது, என்ன செஞ்சிட்ருக்கீங்க? பாக்ஸிங். யார் கூட பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரெல்லாம் இருக்காங்க? பாக்ஸர் இருக்காங்களா? அப்புறம் விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேமை இவங்க ஆடிட்டு இருக்காங்க. விஆர் கேம்ஸ் சொல்லுவாங்க. நேரடியாக நம்ம வந்து ரிங்லேயே போன மாதிரி இப்போ ஒரு படம் வந்தது இல்லைங்களா, அருமையான படம், குத்து சண்டைக்கான ஒரு படம், சூப்பர் படம், சர்பாட்டா பரம்பரை. அந்த பரம்பரை மாதிரி இந்த அம்மா ஒரு பரம்பரையாக இருக்கும் போல இருக்குது. ஏதோ நீங்கள் என்ன பரம்பரை? நீங்கள் சார்பட்டா பரம்பரை. என்ன பரம்பரை? இடியாப்பா பரம்பரையா, சார்பட்டா பரம்பரையா? சார்பட்டா பரம்பரை. அவங்க சார்பட்டா பரம்பரை தானா? இது மாதிரி நிறைய பரம்பரைகள்லாம் இங்கே வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. இவங்க ரிங்லேயே போய் குத்துச்சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ நேரடியாக போய் அங்கே குத்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு விளையாட்டு இங்கே இருக்குது. இது மாதிரி குழந்தைகளோட சந்தோஷம் இங்கே நிறைய இருக்குது. கண்டிப்பாக ஒரு முறையாவது இங்கே வந்து உங்களோட குழந்தைகளுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுங்க. இங்கே ஒரு சார்பட்டா பரம்பரை ஆடிட்டுருக்கு குத்துச்சண்டை. பார்த்தீங்கன்னா ரிங்குள்ளேருந்து வர்ற எதிரிகளையெல்லாம் தாக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது இந்த கேம்னு கேட்போம். இந்த கேம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிஜமான ரிங்குள்ள விளாடுற மாதிரி இருக்குது. நிறைய பாக்ஸர்ஸ்லாம் வராங்க, பயங்கரமாக இருக்குது. ஒரு 3 பேர். சூப்பராக இருக்குது. பாக்ஸிங்கில் போய் நம்மளே பாக்ஸிங் பண்ண பாக்ஸர் ஆன மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது. ரொம்ப மேலே ரொம்ப நல்லா இருக்குது. சொல்லப்போனால் இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. என்னோடய மாமா பையன் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது. ஸோ நல்லா இருக்குது, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஸ்டேரிங்கில் விளாண்டு பாருங்கள். நீங்கள் நிஜமானே கார் ஓட்டின மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோ டைட்டாக இருக்குது ஸ்டேரிங்லாம். இங்கே பாருங்க, அப்படியே வளைச்சா அப்படியே எனக்கு அப்படியே அதிருது எனக்கு இந்த இடம்லாம். நீங்களே பார்க்குறீங்க. இங்கே பாருங்க, நான் ஒன்றும் பண்ணல, அதான் வளையுது. இங்கே பார்த்துக்கிங்களா? இங்கே வரணும்னா நம்ம கதிரவன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு வந்துடுங்க. பாய் பாய். நான் விளாண்டுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன்.
நண்பர்களே, குழந்தை பருவம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான பருவம். நிறைய கற்றுக்கிறதுக்கும் விளையாடுறதுக்குமான ஒரு பருவம் தான் இந்த குழந்தை பருவம். இந்த குழந்தை பருவம் மகிழ்ச்சிகரமாக இருந்தால் தான் அவங்க வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அந்த குழந்தைகள் வளரும்போது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அம்புலி மாமா, ரத்னபாலா, இப்படி நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு, நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு மாய உலகத்தை அவங்க தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாவம் இப்போ இருக்க குழந்தைகளுக்கு இந்த கணினி உலகம்தான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நுழைவாயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சார்பட்டா பரம்பரை மாதிரியான ஒரு வீர விளையாட்டெல்லாம் நடத்துகிறாங்க சில குழந்தைகள். இன்னும் சில குழந்தைகள் அங்கே உள்ளே போய் குத்துச்சண்டை விளையாட்டை பார்க்குறாங்க. இன்னும் சில பேர் கார் ஓட்டுற மாதிரியான ஒரு விஷயங்களை ஈடுபடுறாங்க. இது நிறைய இவங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய நிறைய விளையாட்டுகள் இதில் இருக்குது. இந்த தலைமுறை கண்டிப்பாக இனிமேல் இப்படி தான் மாறும். புதுமையை நம்ம ஏற்றுக்கணும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகைனானேன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதே நேரத்தில் இது நேரடி பார்வையில் இருக்கனால இவங்க வேறு எந்த தப்பான கேம் ஆடாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சென்டராக இந்த கேமிங் சென்டர் இங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே நிறைய குழந்தைகள் விளையாடுறாங்க. உண்மையிலேயே இவங்களுடைய குழந்தை பருவம் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும். இந்த குழந்தைகளுக்கும் நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த குழந்தைகளோட மகிழ்ச்சியை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய மப்பகோ மாதிரியான கேம் சென்டருக்கும் நம்முடைய வாழ்த்தை தெரிவிக்கணும். கதிர்மன் டிவியோட வாழ்த்துக்களை. இந்த மப்பகோவுடைய கேம் சென்டருடைய நிறுவனர் கோபால் சொன்னாங்க, நான் இன்னும் கொஞ்ச நாளில் நிறைய புத்தகங்கள் வாங்கி வைக்க போகிறேன் இந்த குழந்தைகளுக்காக அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இவங்களுக்கு பயன்படுற மாதிரி புத்தகங்கள் இந்த ஒரு அரங்கத்தில் இருந்ததுன்னா அதை விட ஒரு அற்புதமான விஷயம் எது இல்லை. அந்த புத்தகங்களை வாங்கி வைக்கணும். அவங்க அறிவு வளர்க்குறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ செய்யலாம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.